ஓகே guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் அர்ஜுன் லான்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 6 months முடிஞ்சிச்சு 2026. அதில் இன்னொன்று ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம எப்படி நம்ம கோல்ஸை சீக்கிரம் முடிக்கணும், அது வந்து முடிக்கிறதுக்கான ஒரு சில ட்ரிக்ஸெல்லாம் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எல்லாருமே நினைப்பீங்க, நான் அதுக்குள்ளே 2026 ஃபஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிச்சா, அதுக்குள்ளே 6 மாதம் முடிச்சா அப்படின்னு நினைப்பீங்க. அவன் முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து ஜூலை ஆரம்பிக்க போகுது. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு ஒரு 6 months இருக்குது. ஸோ 6 monthsல 2027 வரப்போகுது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு கோலை முடிக்கணும், ஆனால் அந்த கோலை முடிக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ சீக்கிரம் ஒரு கோலை அப்படி நீங்கள் நாளைக்கு டாஸ்க்கை போடுவீங்க, ஆனால் உங்களால் செய்ய முடியல. நாளைக்கே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அதை உங்களால் செய்ய முடியல. இல்லை நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டில் பிளான் வச்சுக்கிறீங்க, ஆனால் அதை நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் காமனாக எல்லாருக்கும் நடக்கும். கரெக்டாக? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இது வரைக்குமே நம்ம டாஸ்க் பண்ணியிருப்போம், இல்லை டாஸ்க்கே முடிச்சிருப்போம். ஒரு சில டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு நம்மளே மறந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக முடிக்கணும், ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது வந்து அந்த டைரி ரைட்டிங்கோ இல்லை அந்த நான் சொல்கிற இந்த ரூல்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ரிக்குன்றது நானே வந்து ஆல்மோஸ்ட் பாதி ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன்னா அதை பண்ணும்போது எனக்கு ஓரளவு எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரூலில் வந்து ஜென்ரலாக வந்து இது வந்து உங்கள் டெய்லி டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். போமோடோரோ ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போமோடோரோ ட்ரிக்குன்றது உங்களுக்கு வந்து அது ஒரு ஆப் மாதிரி இருக்குது. போமோடோரோ ஆப்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆப் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும், எவ்ரி ½ hour நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு. ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் முடிக்கணும் பிளான் போட்டுக்கிறீங்க, அதை முடிக்க முடியலன்னா அந்த போமோடோரோ ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டாஸ்க்கை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த போமோடோரோ ஆப்னு ஒன்று இருக்குது, போமோடோரோ டெக்னிக்கும் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ½ hour உங்களால் இப்போ ஹியூமனால் வந்து லைக் ஒரு ஆவரேஜாக ஒரு ½ hour உங்களால் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும், லைக் கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ண முடியும். அந்த ½ hour 45 minutesக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லை ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது, ஒரு 10 minutes 15 minutes பிரேக்கோ. ஸோ அதுதான் இந்த போமோடோரோ ஆப்ன்றது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு ½ hour ஷெடியூல் போட்டு நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும், அடிக்கடி உங்களுக்கு இந்த ஒர்க்கை முடிக்கணுன்றது, டெய்லி டாஸ்க்கை முடிக்கிறது ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த போமோடோரோ ஆப்பு, போமோடோரோ ட்ரிக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த ஆப்புன்றது, இந்த ட்ரிக்குன்றது எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். பட் ஸ்டில் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும், அந்த தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட வே ஆஃப் கம்ப்ளீட்டிங் டாஸ்க்ன்றது டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது வேறு விஷயம். பட் ஸ்டில் இது வந்து என்னோட ஆடியன்ஸ்க்கு யூஸ் ஆகுன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சு, அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான ட்ரிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ட்ரிக்கில், அந்த டைரியில் நான் சொல்ல போகிற அந்த 3 லிஸ்ட்டை நீங்கள் எழுதி உங்கள் டாஸ்க்கை முடிச்சிங்கன்னா சீக்கிரம் உங்கள் டாஸ்க்கை முடிக்க முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. அது என்ன ட்ரிக்குன்றது வீடியோ நான் முக்கியமான ஒரு ட்ரிக்கை சொல்லித்தர போகிறேன். அந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் கோல்ஸை நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அப்படி என்ன ட்ரிக் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ட்ரிக்கை வந்து இது ஒரு பெரிய ட்ரிக் இல்லை, ஆனால் அந்த ட்ரிக் வந்து சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு வந்து உங்களுடைய டாஸ்க்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. ஸோ அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வீடியோக்குள்ளவா, சீக்கிரம் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? சொல்லிடுறேன். ஸோ ஒரு டைரியில் வந்து இல்லை ஒரு நோட்டு, அதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த நோட்டை வந்து ஒரு 3 காலமாக பிரிச்சிருங்க. எதுக்கு 3 காலம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காலமில் உங்களுடைய டு டூ லிஸ்ட், அதாவது உங்கள் லிஸ்ட்டு டெய்லி லிஸ்ட்டுன்னு ஒன்று போடுங்க ஃபஸ்ட்டு காலமில். செகண்ட் காலமில் மந்த்லி லிஸ்ட்டுன்னு போடுங்க. தேர்ட் காலமில் இயர்லி லிஸ்ட்டுன்னு போடுங்க. ஸோ இப்போது வந்து இந்த 3 லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய என்னென்ன டாஸ்க்லாம் நீங்கள் வந்து டெய்லி லிஸ்ட்டில் என்னென்ன லைக் இன்னைக்கு டெய்லியில் நீங்கள் என்ன டாஸ்க்கை முடிக்கணுன்றதை டெய்லி லிஸ்ட்டில் எழுதுங்க. நெக்ஸ்ட் மந்த்லி லிஸ்ட்டில் அந்த மந்த்துக்குள்ளே, இப்போ ஜூலை மந்த்துக்குள்ளே என்ன டாஸ்க்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் அப்படியே அந்த லிஸ்ட்டில் எழுதிடுங்க. பக்கத்தில் ஒரு டிக் பாக்ஸ் மாரி போட்டுருங்க. தேர்டு காலமில் இயர்லி லிஸ்ட்டில் இந்த இயருக்குள்ளே நான் என்ன டாஸ்க்லாம் முடிக்கணுமோ அதில் இயர்லி லிஸ்ட்டில் எழுதுங்க. ஸோ இப்படி இந்த 3 காலம் நீங்கள் எழுதிட்டு ஒரு நாளும் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சா ஃபஸ்ட்டு 2 hours அந்த டைரியை திறந்து பாருங்கள். அந்த டைரியில் அன்னைக்கு டெய்லி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டேக்கான லிஸ்ட்டில் இருக்கிற அந்த டு டூ லிஸ்ட்டில் இருக்கிற டாஸ்க் எல்லாமே அந்த டேக்குள்ள முடிங்க. ஸோ இந்த நீங்கள் இந்த ரூலை நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுற மூலியமாக கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கோல்ஸை முடிக்கலாம் அப்படின்றத நான் சைக்காலஜிக்கலி அது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் 10th படிக்கும்போதே இல்லை 9th அந்த டைம்லேயே வந்து இந்த ட்ரிக்கை வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களே அது வந்து யாரோ கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான், ஆன்லைனில் எங்கேயும் கற்றுட்டு தான் என்ன சொன்னாங்க. பட் இதை நான் ஃபாலோ பண்ணேன்னு கேட்டிங்களா, நான் வந்து பண்ணலை. அண்டு நானும் இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் வந்து இது என்னோடய ஆடியன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும்னு நம்பி தான் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பண்ணேன், எப்போ பண்ணேன் அந்த டைமில் பண்ணேன். பட் அதை வந்து அது அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணல, அந்த ஒரு இயருக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணி அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ அந்த ட்ரிக்கை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அந்த கோல்ஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற சைக்காலஜிக்கலி எனக்குமே ஒரு சில சேஞ்சஸ்லாம் எனக்கு தெரிஞ்சுது. லைக் அந்த டெய்லி டாஸ்க்லாம் சீக்கிரம் முடித்தேன். ஸோ டெய்லி டாஸ்க்கில் நான் என்ன லிஸ்ட்லாம் எழுதணுமோ அதெல்லாம் டக்கு நீங்கள் முடிக்க முடிஞ்சுது. ஸோ நான் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணது அப்போலாம் நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன்.
அந்த டாஸ்க்லாம் முடிக்காமல் இந்தமாரி நம்ம நோட் பண்ணி வச்சு நம்ம டாஸ்க்கை முடிக்காமல் இருக்கிறனால நமக்கு அது தெரியல. ஸோ இதெல்லாம் முடிச்சாகணுமா நமக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமைண்டர் மாரி இல்லை. ஆனால் அந்த ரூலை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோடனே டெய்லி டாஸ்க்கை நான் எழுதி வச்சோடனே நான் தூங்கி எழுந்து அந்த டைரியை பார்க்கும்போது இன்றைக்கி இந்த டாஸ்க்லாம் நான் முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரிமைண்ட் ஆகுது. இட்ஸ் ஹெல்ப்ஸ் மீ டு கம்ப்ளீட் த டாஸ்க் இயர் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி அந்த டைரியை நான் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ரிமைண்ட் ஆகுது. சரி, இன்றைக்கி நம்ம அந்த டாஸ்க் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்து முடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதை நான் டைரி எழுதி வச்சேன்னா அதை பார்க்கும்போது எனக்கு தோணும், சரி ஓகே நம்ம முடிக்கணும். ஸோ அந்தமாரி நீங்கள் எழுதி வச்சு அந்த டாஸ்க்கை முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பர்டிகுலர் கோலை உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த 2026 ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து சில பேர் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க, சில பேர் நல்லா யூஸ் பண்ணிருப்பீங்க, சில பேரை வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த டாஸ்க்லாம் நீங்கள் முடிக்க வேண்டிய டாஸ்க்லாம் முடிச்சிருப்பீங்க, முடிக்க வேண்டிய கோல்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. நோ மேட்டர் வாட் இட் இஸ். ஆனால் நீங்கள் அடுத்த 6 மந்த்ஸுக்கு 2027க்கு இன்னும் நம்ம 6 மந்த்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதை முடிக்கிறதுக்கு இந்த டாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகுன்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த லிஸ்ட்டுன்றது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தான். பட் ஸ்டில் இது தெரியாதவங்களுக்கு தான் இந்த டாஸ்க்குன்றதை இந்த டாஸ்க் விஷயத்தை நான் வந்து சொன்னோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஷேர் பண்ண தோணுச்சு. அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், இன்ஸ்டாகிராம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளில வருது, இன்ஸ்டாகிராம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி நல்லா யூஸ் பண்ணுறது, எப்படி சோஷியல் மீடியா மூலியமாக நம்ம வந்து நிறைய கற்றுக்கிறது அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க என் சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க, நேற்று தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாரி அந்த லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிறதுன்றது வந்து இது சில பேர் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, இதை ஃபாலோ பண்ணாலே சில முடிப்பாங்க. அவங்களாம் வந்து இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ்லாம், ஸ்மார்ட் பீப்புள்ஸ்லாம் அதை லைக் இந்தமாதிரி லிஸ்ட்டாக எழுதாமலே மைண்ட்லேயே வச்சுலாம் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஸ்டில் என்னால் வந்து இந்தமாரி லைக் மைண்டில் வச்சு முடிக்க முடியல. நான் ஒரு டாஸ்க்கை சொன்னால் லைக் அந்த டாஸ்க்கை ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் மறந்துடுறேன். இல்லை நான் இன்றைக்கி பிளான் போடுவேன், நான் நாளைக்கு செய்ய மாட்டேங்கிறேன். இன்றைக்கி பிளான் போடுறேன், நான் ஒரு 1 மந்த் கழிச்சு அதை மறந்துடுறேன், அந்த டாஸ்க் என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 3 லிஸ்ட்டு தான். சொன்ன மாதிரி ஒரு டைரியிலையோ ஒரு நோட்டோ எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. 3 காலமாக பிரிங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டெய்லி லிஸ்ட்டு, மந்த்லி லிஸ்ட்டு, இயர்லி லிஸ்ட்டு. டெய்லி லிஸ்ட்டில் நீங்கள் அன்றைக்கி என்ன டாஸ்க்கு முடிக்கணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுருங்க. மந்த்லி லிஸ்ட்டில் அந்த மந்த்துக்கு என்ன டாஸ்க்கு முடிக்கணுமோ அதெல்லாம் எழுதி வைங்க. இயர்லி லிஸ்ட்டில் அந்த இயருக்கு என்ன டாஸ்க்லாம் முடிக்கணுமோ அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் முடிக்க அந்த டிக் பண்ணிட்டே வாங்க. முடிக்கிறதுனா நீங்கள் டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இது வந்து இதெல்லாம் எழுதி வச்சு நான் முடிக்கிறது செட் ஆகாதுன்னா இதை நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இந்த டாஸ்க்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். அட்லீஸ்ட் நான் வந்து நார்மலாக நான் என் மைண்டில் வச்சுக்கிறத விட நான் எழுதி வச்சு நான் லைக் எந்திரிச்சோடனே டைரி பார்க்கும்போது இல்லை நோட்டாக பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் ஃபோன்லேயே உங்கள் ஆப்லேயே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டா கூட உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி உங்களுடைய கோல்ஸ் அன்னைக்கு தேவையான கோல்ஸை நீங்கள் முடிக்க உங்களுடைய கோல்ஸை நீங்கள் சீக்கிரம் அச்சீவ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ மூலிமா நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சோஷியல் மீடியா அவேர்னஸ் அண்டு ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா பண்ணிட்டே வரேன். இதெல்லாமே நீங்கள் கேட்குறனால தான் நானும் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ பண்ணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதுக்கு மேலே நான் ஃபியூச்சரில் என்னென்ன வீடியோ பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ அதேமாரி வந்து நான் வந்து இந்த ஏஐ ஜாப்ஸை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதுக்கு எல்லாருமே ஒரு நல்ல ரீச் கொடுத்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அது வந்து நான் ஆக்சுவலி நினச்சே பார்க்கல, அவ்வளோ ரீச் ஆகும்னு நினச்சி பார்க்கல. பட் ஸ்டில் அவ்வளோ ரீச் ஆச்சு. அதை நான் 2 பார்ட்டாகவும் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் நல்ல ரீச் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்டு இந்த சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க, மெம்பராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் பண்ணுற டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய், குட் பை.